என் செல்ல குழந்தையே, உன்னுடைய அப்பன் மனநிறைவான செய்தியோடு வந்திருக்கிறேன். என் தங்கமே, உன்னுடைய உயிரான உறவிடமிருந்து உனக்கான அழைப்பு இன்று வந்தே தீரும். என் வாக்கினை கேட்டு முடித்து 2 மணி நேரத்தில் உன்னை வந்து சேரப்போகின்றது. என் குழந்தை, நீ நினைக்கலாம், அப்பன் இது எப்படி சாத்தியமாகும்? எனக்கே என்னுடைய உறவிடமிருந்து அழைப்பு இல்லை, எனக்கு என் உறவு மீது பேச்சு வார்த்தையும் இல்லை என்று மன விரும்பி நின்று கொண்டு இருக்கின்றாய். நீ சொன்னது போல மட்டும் நடந்து விட்டது என்றால் என்னை விட அதிகமாக சந்தோஷம் இங்கு வேறு யாருக்கும் கிடையாது என்று என் பிள்ளை நீ நினைப்பது உன் அப்பன் நான் புரிந்து கொள்ளாமல் இல்லை. என் தங்கமே, இன்று நான் உனக்கு தர வந்திருக்கின்ற இந்த வாக்கில் இருந்து உன்னுடைய வாழ்க்கையானது மீண்டும் பழைய நிலைக்கு திரும்ப போகின்றது. இது எப்படி நடக்கும் என்று யோசித்து பார்த்து முன்னால் அப்பன் உனக்கு அதனை தெளிவாக சொல்லி விடுகிறேன். என் தங்கமே, உன்னுடைய உயிரான உறவு எப்பொழுதும் நீ அதிகமாக நினைத்து மனம் வேதனை அடைந்து கொண்டு இருக்கின்றாய். எத்தனை அன்போடு பழகினாலும் எல்லாவற்றையும் மறந்துவிட்டு ஒரு சிறு பிரச்சனைகள் அந்த உறவை தன்னிடத்தில் இருந்து பிரித்து விட்டதே என்று எண்ணி என் குழந்தை மிகுந்த வேதனை பட்டு கொண்டு இருக்கின்றாய். உனக்கு வாழ்க்கையில் நடக்கின்ற ஒவ்வொரு விதமான விஷயங்களிலும் இருந்து உனக்கான நல்ல முடிவு கிடைக்க முடியாமல் என் பிள்ளை நீ திணறிக் கொண்டு இருக்கின்றாய். இப்படி இருக்கின்ற இந்த நேரத்தில் நம்முடைய உயிரான உறவிடமிருந்து நமக்கு நல்ல செய்தி கிடைத்து விட்டால் போதும் என்று என் பிள்ளை எண்ணிக்கொண்டு இருக்கின்றாய். உன்னுடைய இந்த மன நிறையை உணர்ந்துதான் உன் அப்பன் என்று உனக்கு இந்த செய்தியினை கொண்டு வந்து இருக்கின்றேன். என் தங்கமே, நீ ஒரு விஷயத்தை தெளிவாக புரிந்துகொள். உயிரான உறவு என்றால் என்ன தெரியுமா? வாழ்க்கையில் எந்த சூழ்நிலையிலும் எத்தனை கஷ்டங்களிலும் அவர்களை விட்டு நாம் விலகக்கூடாது. அதிலும் குறிப்பாக சந்தோஷத்தை அவர்களோடு பங்கிட்டு கொள்ளவிட்டாலும் கஷ்டங்களை அவர்களோடு பங்கிட்டு கொள்ள வேண்டும். இப்படி நினைக்கின்ற இந்த வாழ்க்கைதான் உனக்கு உயிரான உறவினுடைய வாழ்க்கை என்பதை முதலில் நீ புரிந்து கொள்ள வேண்டும். என் தங்கமே, இப்பேற்பட்ட இந்த சூழ்நிலையில் உன்னுடைய வாழ்க்கையில் உனக்கு நடக்கவிருக்கின்ற பல நல்ல விஷயங்களை எல்லாமே இந்த மன வருத்தத்தில் உனக்கு நடக்காமல் போய்விடுகின்றது. எத்தனையோ பிரச்சனைகளை பற்றி நினைத்து கொண்டு உன் வாழ்க்கையில் உன்னை தூண்டி வருகின்ற இந்த கஷ்டங்களை பற்றி மட்டுமே சிந்தித்து கொண்டு என் குழந்தை இந்த வாழ்க்கையில் உனக்கான நீ இழந்து விடுகின்றாய். என் தங்கமே, பல சூழ்நிலைகள் உனக்கு கஷ்டங்களை கொடுக்கும் பொழுது நீ என்ன நினைக்கின்றாய்? அப்பா, நமக்கு வாழ்க்கையில் ஆறுதல்களுக்கு என்று இருக்கின்ற ஒரு உறவு நம்மை விட்டு பிரிந்து செல்லும் பொழுது இதற்கு மேல் இந்த வாழ்க்கையில் என்ன இருக்கின்றது என்றுதான் நினைத்து கொண்டு இருக்கின்றாய். இதற்கு மேலும் வாழ வேண்டுமா என்று தானே தோன்றுகின்றது. இதற்கு ஒரு முடிவு கிடைக்காதா என்று என் தங்கமே நீ ஏங்கிக் கொண்டு இருக்கின்றாய். என் பிள்ளை, நீ என்னும் எப்பொழுது அப்பன் உன்னுடைய அந்த பிரச்சனை உனக்கு தீர்த்து விட வேண்டும் என்றுதான் நினைத்து கொண்டு இருக்கின்றாய். ஆனால் அது தீருவதற்கு ஒரு காரணம் இருக்கிறது. அது என்ன தெரியுமா? என் பிள்ளை, தேர்ந்திருக்கின்ற உறவுகள் உண்மையான அன்பு எப்பொழுது புரிந்து கொள்வார்கள் தெரியுமா? அந்த உறவு தன்னை விட்டு பிரிந்தால்தான் அந்த உறவினுடைய ஆழம் என்ன, அந்த உறவு நமக்கு இருப்பது எத்தனை பெரிய பந்தம் என்பது அந்த பிரிவு உனக்கு உணர்த்தி காட்டும். இதுதான் உண்மையும் கூட. அதற்காகத்தான் இந்த பிரிவு உன் வாழ்க்கையில் வந்தது என்பதை முதலில் நீ புரிந்து கொள்ள வேண்டும். என் தங்கமே, பிரிவுகள் வாழ்க்கையில் வந்து விட்டதே என்று எண்ணி வேதனைப்படுவதை விட்டுவிட்டு இந்த பிரிவுகள் வந்ததனால்தான் உனக்கு அவர்கள் மீது இருக்கின்ற அன்பு முழுமையாக புரிய ஆரம்பிக்கின்றது என்பதை தெரிந்து கொள். நீ எப்படி இந்த மனநிலையில் இப்பொழுது இருக்கின்றாயோ, எப்படி இப்பொழுது அவர்களை தேடுகின்றாயோ, இதை மனநிலையில் தான் அவர்களுக்கு உன்னை தேடிக்கொண்டு இருக்கின்றார்கள் என்பதை மறந்து விடாதே. 1000 கஷ்டங்கள் வேதனைகள் இருந்தாலும், எவ்வளவுதான் உன்னிடத்தில் கோபம் கொண்டாலும்
அவர்களின் மனதில் உன்னை பற்றிய நல்ல எண்ணங்கள் ஓரளவு இருந்து கொண்டுதான் இருக்கின்றது என்பதை பிரச்சனைகள் சேர்ந்து சமாளித்து இருக்கின்றார்கள். எத்தனையோ விஷயங்களை வாழ்க்கையில் சேர்ந்து பார்த்திருக்கிறார்கள். பலரின் சூழ்ச்சிகளை சேர்த்து வென்று காட்டி இருக்கின்றார்கள். அப்படி இருக்கும் பொழுது ஒரு சிறு மன கருத்து வேறுபாடு இத்தனை பெரிய பிரிவை ஏற்படுத்துகின்றது. அப்படி இருக்கும் பொழுது ஒரு சிறு மன கருத்து வேறுபாடு இத்தனை பெரிய பிரிவுகளை ஏற்படுத்துகின்றது என்றால் நிச்சயமாக இதிலிருந்து வேற வேண்டும் அல்லவா? இதிலிருந்து வெளிவர வேண்டும் அல்லவா? மனது காயம் அடைந்தால் செய்கின்றது. ஆனால் சில நல்ல நினைவுகள் எப்பொழுதும் மனதுக்குள் அதிகமாக இருக்கிறது அல்லவா? உண்மையில் பல பிரச்சனைகள் வரும்பொழுது எல்லாம் நம் எண்ண வேண்டிய மிக பெரிய விஷயம் என்ன தெரியுமா? எத்தனை சூழ்ச்சிகளும் எத்தனை வேதனைகளும் வாழ்க்கையில் இருந்தாலும் நாம் தெரிந்து கொள்ள வேண்டிய ஒரே ஒரு விஷயம், எப்பேற்பட்டாவது இந்த வாழ்க்கையில் நம் நல்லபடியாக வாழ்ந்து காட்ட வேண்டும் என்பதுதான். என் தங்கமே, ஒரு உறவின் மீது நீ வைக்கின்ற அன்பு ஒரு நாளும் உனக்கு குறையக்கூடாது. ஒரு வேளை அது குறைகிறது என்றால் நிச்சயமாக ஏதோ ஒரு விஷயம் அங்கு தடைபட்டு நிற்கிறது என்று அர்த்தமாகும். இப்பொழுது இந்த உறவுக்கு உனக்கும் இடையே இருக்கின்ற வாழ்க்கை பிரச்சனை என்பது தீரக்கூடிய பிரச்சனை. இது மிகவும் பெரிய பிரச்சனை எல்லாம் கிடையாது. சில நேரத்தில் அன்பு அதிகமாகும் பொழுது கூட வாழ்க்கையில் பிரச்சனைகளும் உருவாகும். சில நல்ல நினைவுகள் நினைத்து பார்த்தால் அந்த நேரம் நாம் செய்தது எத்தனை பெரிய தவறு என்று உனக்கு புரிய வரும். என் தங்கமே, இது போன்று எல்லா வாழ்க்கையில் நடக்கின்ற சூழ்ச்சிகளை நீ உணர்ந்து கொண்டு நல்லபடியாக இருப்பவர்களின் வாழ்க்கை கஷ்டங்களை கெடுக்க நினைப்பவர்களை இன்னும் இருக்கத்தான் செய்கின்றார்கள். இன்னும் அவர்களை என்ன செய்ய வேண்டும் என்பதை நீ உணர்ந்தாலே போதும். மற்றவர்கள் ஒரு நாளும் உன் வாழ்க்கையில் நடக்கின்ற விஷயங்களை எல்லாம் மாற்றிவிடக்கூடாது என்று யார் நினைத்து உன் வாழ்க்கையில் எதுவும் செய்துவிட முடியாது. உன்னுடைய உயிரான உறவு உன்னை நினைப்பது எப்படியோ அதுபோல நீயும் அவர்களை மனதார நினைத்து கொண்டு இருக்கின்றாய். இருவரின் எண்ணங்களும் தான் இப்பொழுது உனக்கான அழைப்பை உன்னிடத்தில் கொண்டு வந்து சேர்க்கப் போகிறது. எந்த ஒரு விஷயத்தையும் நாம் அதிகமாக நினைக்கின்றோமோ அந்த விஷயம் நாம் நினைக்கின்றோமே அந்த விஷயம் நம் வாழ்க்கையில் நிச்சயமாக நடந்துவிடும். எந்த ஒரு விஷயத்தையும் நம் வாழ்க்கையில் மாற்ற வேண்டும் என்று நினைக்கின்றோமோ அந்த விஷயத்தை பற்றி எப்பொழுதும் அதிகமாக சிந்திக்க வேண்டும். உன்னுடைய சிந்தனைகள் அதன் மீது அதிகமாக இருக்கும் பொழுது உனக்கான சந்தோஷம் உன்னை வந்து சேரும் என்பதை புரிந்துகொள். உயிரான உறவு என்பது அத்தனை சாதாரணமாக வைத்து அன்பு கிடையாது. அந்த அன்பு உன் மீது கொண்டிருக்கின்ற இந்த நல்ல எண்ணத்தில்தான் நிச்சயமாக உன்னை தேடி வந்து சேர்ந்துவிடும். ஆரம்பத்தில் மன கருத்து வேறுபாடுகள் இருந்து உடன் கோபம் கொஞ்சம் அதிகமாக இருக்கும். பிரச்சனைகள் சற்று அதிகமாக இருக்கும். இனிமேல் இந்த வாழ்க்கையை தெரிவிக்க கூடாது என்று எண்ணம் இருக்கும். ஆனால் உண்மையில் இருக்கக்கூடிய அந்த அன்பு ஒரு நாளும் விலகி சென்று விடாது. தன்னுடைய ஆள் மனதுக்குள் உன்னை பற்றிய எண்ணங்கள் மாறிவிடாது. வெளிப்படையாக தோன்றுகின்ற சில பிரச்சனைகள் பற்றி சிந்தித்து கொண்டு தேவையில்லாத அதை எண்ணங்களை மனதுக்குள் வளர்த்து கொண்டிருக்கின்றார்கள். தவிர்த்து மாற்றப்படி நினைத்தாலும் எல்லாம் அவர்கள் வாழ்க்கையில் சாதித்து காட்டுவிடத்தான் நினைப்பார்கள். தவிர ஒரு பொழுதும் உன்னை விட்டு பிரிந்து செல்ல அவர்கள் எண்ண மாட்டார்கள். என் தங்கமே, இந்த அழைப்பானது உன் வாழ்க்கையில் உனக்கு இத்தனை நாளும் இருந்த தேவையில்லாத குழப்பங்களுக்கெல்லாம் மிக பெரிய தீர்வாக இருக்கும். இந்த பிரிவு கொடுக்க அதிகபட்சம் அன்பு இனி உன் வாழ்க்கையில் கடைசி வரை இழந்து கொண்டு போய்விடும் என்பதனை மறந்து விடாதே. சில காலம் பிரிவு என்பது உனக்கு அவர் மீது இருக்கின்ற அன்பை ஆணித்தரமாக புரிய வைத்திருக்கின்றது. நாம் தேர்ந்தெடுக்கும் பொழுது பிரிஞ்சும் பொழுது இருந்த நிலைமை என்ன? இந்த வாழ்க்கை நமக்கு என்ன கொடுக்கின்றது? இந்த வாழ்க்கை நமக்கு எத்தனை சந்தோஷம் என்ன என்பதை உணர்ந்து புரிய வைத்திருக்கின்றது. இந்த சந்தோஷத்தோடு என் பிள்ளை நீ வாழ்ந்தாலே போதும். எப்பொழுதும் உனக்கு மன நிறைவு கிடைத்தே தீரும் என்பதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது.
என் பிள்ளை மனதில் இருக்கின்ற சில எண்ணங்கள் இனிமேல் தான் நிறைவேறப் போகின்றது. நீ ஆசைப்பட்ட வாழ்க்கை மீண்டும் தொடரப் போகின்றது. என் தங்கமே, எந்த ஒரு விஷயத்திற்காக பிரச்சனைகள் வந்தது அந்த விஷயத்தை பற்றி மறுபடியும் பேசவோ கூடாது. ஏனென்றால் நடந்து முடிந்த விஷயத்தை பற்றி மீண்டும் பேசும் பொழுது பிரச்சனை தான் அதிகமாகிக் கொண்டு இருக்குமே தவிர ஒரு நாளும் அந்த பிரச்சனைகளில் அங்கு முடிவு இருக்க முடியாது. அதனால் என் குழந்தை, உன் வாழ்க்கையில் உன்னை தொடர இருக்கின்ற பிரச்சனைகள் கணக்கில் கொள்ளாமல் இனிமேல் எந்த தவறுகளையும் நடக்காது பார்த்து கொள்கின்ற வாழ்க்கையை நீ ஏற்படுத்தி கொள்ள வேண்டும். என் பிள்ளை, தேவையற்ற விஷயங்களை, தேவையற்ற சிந்தனைகளை வாழ்க்கையில் நிச்சயமாக மன கவலைகளை உருவாக்கிவிடும். குறிப்பாக பழைய நினைவுகளை எப்பொழுதும் நம் நிகழ்கால வாழ்க்கைக்குள் எடுத்து கொண்டு வரக்கூடாது. அப்படி கொண்டு வந்து விட்டால் இந்த வாழ்க்கை இன்னும் உனக்கு சில கஷ்டத்தை, சோதனைகளை தொடர்ந்து வரும் என்பதை நீ மறந்து விடாதே. உண்மையான அன்பு கிடைத்து ஏங்குகின்றவர்கள் மத்தியில் உனக்கு கிடைத்த அன்பினை நீ இது போன்று செய்து ஒரு நாளும் தொலைத்து விடாதே. நல்ல நேரம் வந்த பிறகு உன் வாழ்க்கை உனக்கானதாக மாறப்போகின்றது. என் செல்ல குழந்தை, இந்த அப்பனுடைய ஆசீர்வாதம் எப்பொழுதும் உனக்கு முழுமையாக கிடைக்கும்.